மெட்ரோ ரயில் வரும்போது திடீரென மெட்ரோ ரயிலில் குதித்த பயணியால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி இருக்கிறது. இதனால் மெட்ரோ ரயில் சேவை தாமதமாகி இருக்கிறது என்ற காரணமும் வெளியாகி இருக்கிறது. விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தாய்மானவன். வணக்கம் தாய்மானவன், இது தொடர்பான முழு விவரங்கள். இன்று மதியம் சரியாக 1:34 மணிக்கு ஈக்காட்டு தாங்கல் மெட்ரோ ரயில் நிலையத்திற்கு வந்து கொண்டிருந்த மெட்ரோ ரயிலுடைய தண்டவாளத்துல பயணி திடீரென குதித்து கொண்ட சம்பவம் என்பது பேசுபொருளாக அமைந்திருந்தது. உடனடியாக அந்த பயணி பத்திரமாக மீட்கப்பட்டு ரயில் நிலையத்தில் முதலுதவி அளிக்கப்பட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். அந்த பயணி எதற்காக குதித்தார்? குறிப்பாக தற்கொலை செய்து கொள்வதற்காக குதித்தாரா அல்லது தவறுதலாக அந்த தண்டவாளத்தில் குதித்தாரா என்பது தொடர்பான கோணங்கள்ல தற்போது வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக கிரீன் லைன், அதாவது பச்சை வழித்தடத்துல மெட்ரோ ரயில்கள் 10 நிமிடங்கள் தாமதமாக இயக்கப்பட்டிருந்தது. கிரீன் லைன்ல மெட்ரோ ரயில் சேவைகள் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு சற்று காலதாமதம் என்பது ஏற்பட்டிருந்தது. சுமார் 30 நிமிடங்களுக்கு பிறகாக மீண்டும் இதே கிரீன் லைன்ல மீண்டும் மெட்ரோ ரயில்கள் வழக்கம் போல் இயக்கப்பட்டு வருவதாக அறிவிப்பை வெளியிட்டிருந்தாங்க. குறிப்பாக மன உளைச்சல் அல்லது தற்கொலை எண்ணங்களால பாதிக்கப்படக்கூடிய பொதுமக்கள் 1441 என்ற தேசிய மனநல உதவி எண்ணை தொடர்பு கொண்டு உடனடியாக உதவிகளை பெறுமாறு மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதனால இந்த பகுதியில சற்று பரபரப்பு என்பது ஏற்பட்டிருந்தது. சுமார் 30 நிமிடங்களுக்கு மேலாக அந்த மெட்ரோ ரயில் சேவை 10 நிமிட இடைவெளியில தாமதமாக பச்சை வழித்தடத்துல மெட்ரோ ரயில்கள் இயக்கப்பட்டன. பரங்கிமலை முதல் சென்னை சென்ட்ரல் வரைக்கும் இயக்கப்படக்கூடிய அந்த பச்சை வழித்தட சேவைகள் இதனால தாமதமாக இயக்கப்பட்ட நிலையில தற்போது நிலைமை சீராகி இருப்பதாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்தின் தரப்புல அறிவிப்பாய் வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாய்மானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.